ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி காரஞ்சாரமாக நாக்கில் வச்ச உடனே சுள்ளுன்னு உரைக்கிற மாதிரி பச்சை மிளகாய் சட்னி தாங்க அரைக்க போகிறேன். பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காயட்டும். பச்சை மிளகா போட்டவுடனே வெடிக்கிற மாதிரி இருக்கும். பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். இப்போ பச்சை மிளகா வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பார்த்து ஓரம் நின்றுக்கோங்க, மேலெல்லாம் தெளிக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா வெடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உள்ளேயே வெடிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நான். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பெரிய சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளி வச்சு அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த சமயத்தில் ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு ஜாடியில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுறேன். சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் அதே பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலே நான் தாளிப்பு கொடுத்துட்றேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வரமிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எடுத்து இப்போ நம்ம சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையான பச்சை மிளகா சட்னி செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ஆப்டான டிஷ் இது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.